வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் இந்த வாரம் நாம் சந்திப்பது தென் தமிழ்நாட்டிலிருந்து சென்று தேச முழுமைக்குமான பெரும் பொறுப்புகள் பலவற்றை வகித்துக் கொண்டிருப்பவர், உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி உரைத்து விடுப்பவர், பொதுக்கூட்டமோ செய்தியாளர் சந்திப்போ எதுவாயினும் முன் அமர்ந்து இருப்பவர்களை மாணவர்களாக்கிவிடும் வல்லமை பெற்றவர், கேள்விகள் நெருப்பாயிருந்தாலும் பதில்களை தேனாய் தருபவர், மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள். வணக்கம். வெல்லும் சொல் இன்மை அறிந்து பேச வல்ல நீங்கள் சமீபத்தில் சிவகங்கையில் செயல் வீரர்கள் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு நெருக்கடியில் இருக்கிறது, தனித்து விடப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் வெளிப்படையாக பேசியிருப்பதாக பத்திரிகை செய்திகள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் தானா தொண்டர்களை ஊக்குவிக்கும்? தொண்டர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பது உண்மைதான். அதே நேரத்தில் யதார்த்த நிலைமை என்னன்னு பார்க்கணும். ஒரு காலகட்டத்தில் அனைத்து கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணியை விரும்பினார்கள். எனக்கு நன்றாக நினைவிலே இருக்கிறது, ஒரு தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டும் போட்டி போட்டுக்கொண்டு காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணியை விரும்பினார்கள். இன்று அண்மையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாறுதல்களின் காரணமாக தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு யார் கூட்டணி கட்சி என்று தெரியாத ஒரு நிலை இருக்கிறது. இதே போல் இன்னும் சில மாநிலங்கள்லையும் இருக்குது. ஆகவே தான் இந்த அரசியல் நிலைமைகளை எல்லாம் கூர்ந்து பார்த்து காங்கிரஸ் கட்சி தனிமைப்பட்டு விடக்கூடாது, அதற்கான நடவடிக்கைகளை காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை எடுக்க வேண்டும் என்று சொன்னேன். இது யதார்த்த நிலைமை. இது நம்ம சொல்லித்தான் தொண்டர்களுக்கு தெரிய வேண்டும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிந்ததை நான் அதுக்கு வார்த்தை வடிவமாக சொன்னேனே ஒழிய புதிதான செய்தி அல்ல. அதை ஒரு மாபெரும் தலைவர் வாயிலிருந்து கேட்கும் பொழுது நாம் சந்தேகப்பட்டதெல்லாம் உண்மைதான் என்றுதானே தொண்டர்கள் நினைத்து வேதனைப்படுவார்கள். அப்படி பார்க்கலாம், இன்னொரு வகையிலையும் பார்க்கலாம். இது எல்லாருடைய ஆசையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அகில இந்திய அளவில் ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு, அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ப கூட்டணிகளை உருவாக்குவதற்கு தலைமையை தூண்டும் சூழ்நிலை கூட உருவாகலாம் இல்லையா? தனித்து விடப்பட்டோம் என்று சொன்னீர்களே, அதற்கு என்ன காரணம்? காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளும் செயல்பாடுகளும் தான் தமிழகத்தில் காரணம் என்று பேசுகிறார்களே. அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு காரணம் அவரவர்களுடைய கணிப்பு. காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தால் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா கூட்டணி வச்சுக்கிறதுக்கே காரணம் கண்டுபிடிப்பாங்க. காங்கிரஸ் இல்லாமல் வெற்றி பெற முடியும்னு நினச்சாங்கன்னா காங்கிரஸை விலக்கி வைப்பதற்கும் காரணம் கற்பிப்பார்கள். காங்கிரஸ் கட்சி ஒன்றும் மாறியில்லை. இதே கொள்கை தான் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த கொள்கைகள் தான் இன்றும் இருக்கின்றன. 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தலைமை தான் இன்றும் இருக்கிறது. 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அடிப்படை கொள்கைகளிலிருந்து காங்கிரஸ் கட்சி விலகவில்லை. ஆகவே தேர்தலில் வெற்றி தோல்வியை கணிப்பதை வைத்து காரணங்களை கற்பிக்கிறார்களே ஒழிய காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகளில் ஏற்பட்ட பெரிய மாறுதலின் காரணமாக கூட்டணிகள் மாறிவிட்டன என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆர். வெங்கட்ராமன், சி. சுப்பிரமணியன் போன்றவர்கள் மத்தியில் அமைச்சர்களாக இருந்த பொழுதுதான் தமிழகத்தில் பெரும் முத்தான திட்டங்கள் எல்லாம் வந்தன. இன்றைக்கு நீங்கள் மாபெரும் பொறுப்பில் இருந்தும் கூட உங்கள் சிவகங்கை தொகுதியிலேயே கூட நல்ல பல திட்டங்கள் வரவேண்டியதே வராமலேயே இருக்கிறது. உதாரணத்திற்கு அந்த கிராஃபைட் தொழிற்சாலை பல ஆண்டுகளாக நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் வந்த பாடில்லை. ஏன் இந்த நிலை? தமிழ்நாடு அரசினுடைய பிடிவாதம். டாமின் என்று ஒரு அமைப்பு வைத்திருக்கிறாங்க. அதனுடைய செயல்பாடெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செயல்பாடுகள் அல்ல. டாமின் மூலமாக கிராஃபைட் தொழிலை விரிவாக்க வேண்டும் என்று திட்டமெல்லாம் தயாரித்து கொடுத்தோம். டெண்டர் கூட திராவிட முன்னேற்றக் கழக அரசில் டெண்டர் கூட விட்டாங்க. அந்த டெண்டரில் யாரையும் தேர்ந்தெடுக்கிறத தள்ளி போட்டுக்கிட்டே போனாங்க. பிறகு ஒரு கட்டத்தில் நான் சொன்னேன், இதை மத்திய அரசிடம் ஒப்படைச்சிருங்க. மத்திய அரசு நிறுவனம் ஒன்று மூலமாக நாங்கள் கிராஃபைட் தொழிலை விரிவாக்குறோம்னு சொன்னேன். திராவிட முன்னேற்றக் கழக அரசும் ஏற்றுக்கொள்ளவில்லை,
அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்கள் கூட்டணியில் தானே இருந்தார்கள், அவர்களும் ஏன் ஏற்றுக்கொள்ளலை? எத்தனை முறை இது சம்பந்தமாக எழுத்து மூலமாக, அறிக்கை மூலமாக நேரடியாக வலியுறுத்தணும். டாமினை அவங்க ஒரு கையில் ஒரு கைப்பாவை மாதிரி வச்சுருக்காங்க. எதுக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் டாமின் விரிவாக்கம் செய்யாததற்கு காரணம், அந்த கிராஃபைட் பயன்படுத்தி தொழில்கள் வராததற்கு காரணம் ஒரே காரணம்தான். தொடர்ந்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுகள் அதில் எந்த விதமான ஈடுபாடும் காட்டலை, எந்த விதமான ஆதரவையும் தெரிவிக்கலை. மத்திய அரசிடம் கொடுத்திருந்தா மத்திய அரசு நிறுவனம் ஒன்று மூலமாக அதை விரிவாக்கியிருக்கலாம். தமிழ்நாடு அரசில் காங்கிரஸ் கட்சி இல்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சில அரசியல் கட்சிகள், மாநில கட்சிகள் காரமாக உங்களை விமர்சித்து விடுகின்றன. வீதிக்கு ஒரு வங்கி கிளைகளையும் வீட்டுக்கு ஒரு ஏடிஎம் மையங்களையும் கூட திறந்து வைத்து விடுகிறார்கள். ஆனால் அந்த தொகுதிக்கென்று எதுவும் செய்யவில்லை. மாநில கட்சிகள் வலிமையாக இருந்ததினால் பல்வேறு ரயில்வே திட்டங்கள் போன்றவற்றையெல்லாம் கொண்டு வந்தார்கள். ஆனால் அநேகமாக எப்பொழுதுமே மத்தியில் வலிமையோடு இருக்கக்கூடிய நீங்கள் அப்படி என்ன செய்து விட்டீர்கள் என்று காரசாரமாக விமர்சிக்கிறார்கள். அறியாமையின் காரணமாக கடந்த 10 ஆண்டுகளில் சிவகங்கை தொகுதியில் ஏற்பட்ட வளர்ச்சிக்கு ஈடாக அந்த தொகுதியினுடைய தேவைகள், அந்த தொகுதியினுடைய வசதிகளை வைத்து பார்க்கணும். ஸ்ரீபெரும்புதூரோடு அதை ஒப்பிட முடியாது. ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர் சென்னைக்கு அருகில் இருக்குது, மறைமலை நகர் சென்னைக்கு அருகில் இருக்குது. அந்த தொகுதியினுடைய அமைப்பை வச்சு எஞ்சி உள்ள ஒரு 30-35 தொகுதிகளை ஒப்பிட்டு பார்க்கணும். எந்த தொகுதியிலும் இல்லாத வளர்ச்சி அந்த தொகுதியில் ஏற்பட்டிருக்கு. 2 விமான நிலையங்கள் இன்று சர்வதேச விமான நிலையங்கள். தொகுதியினுடைய வடக்கில் திருச்சி, தொகுதியினுடைய மேற்கில் மதுரை, 2 சர்வதேச விமான நிலையங்கள் நேரடியாக சென்னைக்கு வராமலே இன்று வெளிநாடுகளுக்கு செல்லலாம். அகல ரயில் பாதை, எண்ணற்ற ரயில்கள், தேசிய நெடுஞ்சாலைக்கு எனக்கு யார் தடை போடுறது? உயர்நீதிமன்றத்தில் தடை உத்தரவு வாங்கி ஒரு தேசிய நெடுஞ்சாலை போடப்படுகிற தொகுதி சிவகங்கை தொகுதி. ஆக திட்டத்தை கொண்டு வருகிறோம், தேசிய நெடுஞ்சாலையை போடுகிறோம். யார் தடை செய்கிறாங்க? தமிழ்நாடு அரசு. தடை வாங்கி போடக்கூடிய ஒரு நெடுஞ்சாலை. 3 தேசிய நெடுஞ்சாலைகள் அங்கீகாரம், 3 தேசிய நெடுஞ்சாலைகள் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. கிராம சாலைகள், கடந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார், இனிமேல் கிராம சாலைகள் போடுவதற்கு கிராம சாலைகளே கிடையாது, எல்லா கிராம சாலைகளும் போட்டு முடிந்தாகிவிட்டது, 6ஓ 7ஓ பாக்கி இருக்குது. அதில் அந்த தேவையான பாதை அகலம் இல்லாதனால நிற்குது. அனைத்து கிராம சாலைகளும் பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் போட்டாச்சு. பயிற்சி நிலையங்கள், திறன் இல்லாமல் திறன் இல்லாமல் 10வது படித்தவர்கள் 12வது படித்தவர்களுக்கு வேலை கிடைக்காது. அந்த தொகுதியில் தான் 4 திறன் மேம்பாடு மையங்கள் அமைந்திருக்கின்றன. இதனுடைய பலனெல்லாம் 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து தெரியும். நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் திறன் மேம்பாடு மையங்களில் பயில்கிறார்கள். பிஹெச்இஎல் வந்திருக்கு. திருச்சியை விட்டு வெளியில் வரவே வராதுன்னு சாதிச்சாங்க எல்லாரும். திருச்சியை விட்டு எப்படி கொண்டு போயிடுவார் பார்ப்போம்னு சொன்னாங்க. திருச்சியிலிருந்து வெளியில் கால் எடுத்து வைத்து திருமயம் தொகுதிக்கு முதலாக பிஹெச்இஎல் வந்திருக்கு. மருத்துவ வசதி, இன்றைக்கி சிவகங்கை தொகுதியில் இருக்கிற மருத்துவ வசதி அது போன்ற தொகுதிகளில் கிடையாது. நீங்கள் மதுரை, கோயம்புத்தூரை ஒப்பிடப்படாது. ஊரக தொகுதிகளை பார்க்கணும். அப்போலோ மருத்துவமனை, வாசன் மருத்துவமனை, 2 மருத்துவமனைகள் சிவகங்கை தொகுதியில் வந்திருக்கு. மதுரைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, திருச்சிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மத்திய அரசு மூலமாக செய்யக்கூடியது, மத்திய அரசின் தூண்டுதல் மூலமாக செய்யக்கூடியது, மத்திய அரசின் நிதி மூலமாக செய்யக்கூடியதை தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செய்ய முடியும். சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்ய தவறியதெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினருடைய தோளில் போடப்படாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்கணும். அப்போலோ, வாசன் போன்ற மருத்துவமனைகளை குறிப்பிட்டீர்கள். அது போன்ற பெரிய தனியார் மருத்துவமனைகள் வருவதா பெருமை? அரசு மருத்துவமனை வந்திருக்கேன். திராவிட முன்னேற்ற கழக அரசில் என்னுடைய கோரிக்கையை ஏற்று கலைஞர் அவர்கள் மாவட்ட மருத்துவமனை, மாவட்டத்துக்கு மருத்துவ கல்லூரி தந்தார். அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் தொடங்கி வைக்கப்பட்டது. அதுவும் வந்திருக்கு. நீங்கள் இவ்வளவு செய்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள்.
திராவிட கட்சிகள் அளவிற்கு இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் அந்த பிரச்சார வல்லமை இல்லாமல் போயிற்றா? வாக்களிக்கிறதுக்கும் நடந்த செயல்களுக்கும் தொடர்பு கிடையாது. ஜாதியும் பணமும் விளையாடும் இடத்துல செய்த காரியங்கள் மறைந்து விடுகின்றன. காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தால் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா கூட்டணி வச்சுக்கிறதுக்கே காரணம் கண்டுபிடிப்பாங்க. இலங்கை தமிழர் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, காவிரி, முல்லை பெரியார் பிரச்சனைகள், இவற்றிலெல்லாம் தமிழகத்திற்கு உரிய நியாயத்தை கூட காங்கிரஸ் அரசு செய்யவில்லை என்பதாக பிரச்சாரம் இருக்கிறது.